மகிமைப்படுவதாக. தர்மையான நாளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அவருடைய 27 முதல் 29 வரை உள்ள வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதியில் 5 பாயிண்ட்களை அதில் பார்க்க முடியும். அந்த 3 வசனங்கள் வாசிக்க ஒரு முறை கூட. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகள், அடுத்தது பலவீனமானவர்கள், அடுத்தது இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். வேதத்தில் பல காரியங்கள் தேவனுடைய செயல் என்று பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படத்தக்க நிலையில் உள்ள செயலாக. அதாவது பார்த்தோம், ஞானிகள் என்று சொல்லுகிறவர்களை வெட்கமடைய பண்ண. ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்றால், அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிப்போம். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார். கையை அல்லேலூயா. பெருமை என்பது ஸ்தோத்திரம், அதனுடைய உறைவிடமே சாத்தானாக. அல்லேலூயா. அவன் மனமேட்டிமை, பெருமை இருதயத்தில் அவன் கொண்டதனால் தான் அல்லேலூயா தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். தேவனுடைய திட்டம் என்னவென்றால், அந்த தள்ளப்பட்ட தூதனிடத்தில் இருக்கிற குணங்கள் யாருக்குள்ள இணைச்சக்கூடாது, வந்துவிடக்கூடாது. ஆமென். பாருங்கள், வாசிக்கும்போது ஆதியாகமத்தில் வாசிக்க வேண்டாம், 11ஆவது அதிகாரத்தில் அல்லேலூயா ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ஒரே மொழியாக இருந்தது. மொழிகளாகிய பாசைகள் உருவான இடமே எங்கதான்? பாபேல் கோபுரத்தில் வைத்துதான். ஆதியாகமம் 11ஆவது அதிகாரத்தில் வைத்துதான் மொழிகள் உருவானது. அல்லேலூயா. அதற்கு முன்மறையிலேயும் பூமியில ஒரே மொழி. அல்லேலூயா. அந்த ஒரே மொழியை பல மொழியாய் மாற்ற காரணமே மனிதனுக்குள் ஏற்பட்ட என்னது? பெருமை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி ஒரே இடத்துல இருந்தாங்களாம். இருந்துட்டு ஒரு திட்டம் போட்டாங்க, நமக்கு பேருண்டாக. அல்லேலூயா. என்ன உண்டாக்குவோம்? ஒரு கோபுரத்தை உண்டாகும். வானளவா? எந்த அளவு? லூசிபர் சொன்னதும் அப்படி நினைச்சதும். எப்படி? எங்க? தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல. தன்னுடைய எண்ணமே எங்க? மேல. தேவனுடைய செயலுக்கு மேல. ஆமென். தேவனுடைய திட்டத்திற்கு மேல. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த எண்ணம் தான் அவனை தள்ள வைத்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இங்க மனிதனுக்குள்ள உருவான முதல் வேலையாக தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் நினைக்கிறான், நம்ம செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது. அப்படி என்றால் தேவனுடைய ஸ்தானத்தை இவர்கள் பிடிக்கிறார். புரியுதா? இது எங்க உருவாச்சு? ஏதேனில் உருவான பிரச்சனை. தேவர்களை போல். அல்லேலூயா. அப்ப தங்களுக்கு எல்லாம் முடியும், நம்ம செய்ய நினைச்ச தடைபடாது. அப்ப மனிதன் எப்போதுமே யார் தான்? மனிதன் தான். அல்லேலூயா. மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், நான் யார் தான்? மனிதன் தான். ஆனால் என்னை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனை கனப்படுத்த
எதிர்பார்க்கிறார். அதான் நேரம் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. சுமார் இப்போ எனக்கு இப்போ குறிப்பிட்ட வயசு ஆகுது. ஓகே, 67 வயசு நடந்துட்டு இருக்கு. என்னை விட அதிகமான வயசானவங்க 70-75 வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா நிற்காமல் இயங்குற ஒரே ஒரு மிஷன் மனிதனுக்குள்ள காற்று. அல்லேலூயா. நிற்காமலே இயங்கிட்டு இருக்கு. அப்படிதானங்க? இல்லை நின்றுச்சாங்கடல. அப்ப இதை இயங்க வைச்சவர் யாரு? தேவன். ஆமென், ஆமென். இத்தனை வருஷமா 70 வருஷமா நம்ம 70-75 வருஷமா இயங்கிட்டு இருக்கிறோம். சரி, ஒரு நாள் லீவு போடுவோம். ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட். நம்ம நேரம் தான் சொன்ன காருக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆள் இருக்குமா? பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒரு மனிதனுக்குள்ள அப்படி வச்சிருக்கிறார். கை வைத்தால் இந்த அறிவு யாருக்கு இருக்கணும்? மனிதனுக்கு இருக்கணும். ஆமென். நான் யார் தெரியுமா? இருக்கக்கூடாது. நான் நினைச்சேன்னா இருக்கக்கூடாது. நான் அடிச்சேன்னா இருக்கக்கூடாது. எனக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? இருக்கக்கூடாது. நாங்களாம் யார் தெரியுமா? எத்தவங்க இருக்கக்கூடாது. அவங்களாம் யார் தெரியுமா? தாழ்ந்தவங்க இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு அழிவுக்கு அடித்தளமே இதுதான். ஆமென். தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். ஆமென். அவனிடத்தில் தோன்றினவைகள் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன். நான் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி. ஒன்ன கர்த்தர் வேற எதையாவது தின்ன வைப்பாரு. ஆமா, ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் என்று வரும்போது, ஆமென், நீ நான் தாழ்ந்தவன்னு நீ நினைச்சாலும் உனக்குள்ள ஜாதி வரி இருக்கு. என்னை விட அவன் தாழ்ந்தவனாக்க நினைச்சாலும் உனக்குள்ள ஜாதி வரி இருக்கு. லூசிபர் ஸ்பிரிட். அவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க, தாங்க முன்னாடி, அதுவும் ஜாதி வரி. ஜாதி தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ அது மனுஷனை ஏற்படுத்துறது. அந்த மனநிலை அந்த இடத்துல போகக்கூடாது உனக்கு. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? கடந்த நாள் யார் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு போனாங்களாம். அவங்க எல்லாம் நொல்லிகள். அதனால அங்கே சுவிசேஷம் கேட்க நொல்லிகள்னாக்கா அதுக்கு எதிர்மறையாக பண்ணணும். ஆமாம், இடம் எந்த இருந்தாலும் எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். நீ யாராக இருந்த கர்த்தருக்கு என்ன? சிந்தின ரத்தம் ஒரே ஒருவருடைய ரத்தம் மட்டும். ஆவிகளை ரட்சிக்க சிந்தின ரத்தம் இயேசுவின் ரத்தம். அவர் ரத்தத்தின் மூலமாய், ஆமென், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும், ஆமென், கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தின் எண்ணமா இருக்கிறாங்க. அவயவம். இந்த அவயவம் என்று நினைக்கிறவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நினைக்க மாட்டான், நினைக்க மாட்டான். இந்த ஜாதி பிசாசு ஒவ்வொருத்தரோடு ஓடன வழியே. ஆமென், ஆமென். அதனால தேவனுடைய பிள்ளை அதை கொஞ்சம் கவனமா இருக்கு. சரி, அப்போ பாருங்கள், இங்க என்ன சொல்லப்பட்ட ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, ஞானிகளை வெட்கப்படுத்த இப்போ கத்த திட்டம் போடுறாரு. எனக்கு ஞானம் இருக்கு. நான் தான் சொன்னேன், 11வது அதிகாரத்தில் நாங்கள் நினைச்சது எதுவும் தடைபடாது, வானளவாய் கோபுரம் கட்டுவோம், நமக்கு பேருண்டாகணும்னு நினைச்சு கட்டுனான். தேவன் வந்து பாசை என்ன செய்தார்? தாறுமாறாக. அதுவரை ஒரே லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ்னு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இருக்கலாம், அது அந்த வேத அகராதிகள்லாம் வச்சிருக்கலாம், இங்கே தேடி படிக்கணும். அப்போ அந்த மொழியில் ஒரே மொழியை பேசினான். தம்பி பாப்பா அண்ணா எங்கே போகிறேன், மாமா என் மச்சான் எங்கே போகிற, அந்த மாதிரி இருந்தான். இப்போ அச்சா என்னோட கூப்பிடுறான். என்னடா இவன் வேறு மொழியில் பேசுவான், இப்படி ஒவ்வொன்றும் இங்கே வா நேற்று மேலே சொன்னேன். இப்போ இதர் ஜாவு நேற்று சொல்கிறான், உப்பர் ஜாவு. என்னடா இது உப்பருக்கு இப்பருக்கு இதர் நேற்று சொல்லிட்டு கிடக்கான். ஒரே பிரச்சனை. இப்போ ஒருத்தன் பேச ஒருத்தனுக்கு புரியவே இல்லை. பார்த்தான் அவன் பாஷையோட செப்பரேட்டாக போயிட்டாங்க. அப்படியே நாடுகள் உருவாகுது. கையை வைத்து தள்ளியில் வச்சு நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் தான் அப்போ பேசியிருப்பான், இது தெரியாது. அந்தந்த மொழியை சார்ந்தவன் எல்லாம் எங்கே போனான்? அவன் ஒரு சரியப்பா அவன் பேசுகிறதே புரியலை, அவன் வேண்டாம் விடு, நம்ம பேசுகிற மாதிரி அண்ணன் தம்பி, நம்ம அண்ணன் தம்பி என்ன மாமா மச்சான், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துடலாம், போகலாம் போ, ரெண்டு அங்கே சேர்ந்து போயிட்டான். இப்படியாக்க பாஷைகள் உருவாகி தேசங்கள் உருவாச்சு. ஏன்? இதற்கு காரணம் அவனுக்குள் ஏற்பட்ட என்னது? பெருமை. நான்
தேவன் அதை என்ன செய்தார்? இல்லாமல் பண்ணினார். பெருமை என்ற ஒன்று ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டால் ஹல்லேலூயா, அது படர்ந்து போகிற ஒரு கேன்சர் மாதிரி. ஆமென். தேவக்குள்ள கவனமா இருக்கணும். கையை வைத்து சொல்லுவோம். அதான் கர்த்தர் சொல்லுகிற ஞானி எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? வெட்கப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? பைத்தியம் என்று எண்ணுகிறார். என்னடா சொரிஞ்சிட்டே நடக்க அந்த பையன் தள்ளிந்துடா என்ன ஒரு காலத்து சொன்னமை இப்ப அவனுக்கு சுவிசேஷம் சொல்ற மாதிரி கர்த்தர் மாற்று. ஒரு தேவனிடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஞானி என்று நீ ஒன்று நினைக்க வேண்டாம், பலவான் என்று நீ ஒன்று நினைக்க வேண்டாம், செல்வந்தன் என்று ஒன்று நினைக்க வேண்டாம், நான் ஏழை என்று நீ நினைக்க வேண்டாம், எனக்கு பலனே இல்லை என்று நினைக்க வேண்டாம், என வசதி இல்லை என்று நினைக்க வேண்டாம், படிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். ஆனால் எல்லாரும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த நான் படித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவரை ஒண்ணுமில்லாமல் பண்ண தேவனுக்கு வல்லமை இருக்கிறார். நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவனை அந்த படித்தவன் என்று சொல்லுகிறவன் மேல கொண்டு வைக்க தேவனுக்கு வல்லமை. ஹல்லேலூயா. அதனால் யாரையும் ஒரு தேவனிடத்தில் எப்படி எண்ணக்கூடாது? அற்பமாய், எப்படி குறைவாய், ஹல்லேலூயா, தாழ்வாய், ஆமென் ஆமென், குறைவாய், அற்பமாய், தாழ்வாய், இழிவாய் யாரையாவது நினைத்து அவர்கள் நடந்து கொண்டால் ஹல்லேலூயா, அவர்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக உயர்த்தி கர்த்தர் வைப்பார். ஆமென். ஆனா உன்னை கொண்டு கீழே கொண்டு வைப்பார். ஆமென். உன்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் உனக்கு ஒரு தாழ்மை கட்டாயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இவரை தெரிந்து கொண்டு ஞானவானாய் மாற்றுகிறார். அவன் ஞானத்தை ஒன்றுமில்லாமல் பட்ட வைக்கிறதற்கு அவனால் பைத்தியம் என்று எண்ணப்பட்டவரை கர்த்தர் உயர்த்துகிறார். எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். நிறைய பேருடைய சாட்சிகள் படிக்காதவர்கள் பாருங்க. ஒரு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கே போகல, ஆனால் எப்பவும் பைபிளையே நெஞ்சில் அணைச்சிட்டு நடப்பார். பைபிளை திறந்து வச்சு அழுவாராம். உங்களுக்கு போகல, அல்லேலூயா, அழுவாராம். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவர் அளவோடு நேசிக்கிற மனுஷன். எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, என்ன பைபிள் படிக்க முடியலப்பா. என்னை பைபிளை திறந்து வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கமாக மறைச்சு அழுவாராம். யங்ஸ்டர் சின்ன பருவத்தில், வாலிபத்தில். அதை அழ ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு சிந்தை தோன்றினதா, ஒவ்வொரு எழுத்தாக யார்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம், படிக்கலாம். கூப்பிட்டியப்பா இதில் என்னென்ன எழுத்துன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடு, நான் அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன். படிச்சுக்கிட்டேன். எவ்வளோ அந்த, அதாவது ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பும் நேசமும் உள்ள மனுஷனுடைய அறிவு கண்ணை திறக்க வருவாங்க. ஆண்டோட கேட்க நம்ம என்னன்னா எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் நிறைய காரியத்தை கோட்டையை விட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க, அவர் கேட்குறாரு. அப்போது இதுக்காக அவருடைய பிள்ளைகள் மற்றும் தெரிந்தவர்கள் எப்போ இது இப்படி நீட்டு ஒவ்வொரு எழுத்தாக சொன்னார். அவர் என்ன செய்தாராம், அவங்க சொல்கிறத அவருக்கு புரிந்த ஒரு இதில் கோடு போட்டு அப்படி எழுதி வைப்பாராம். அப்போ அதுக்கு பேர் அவங்க கான்னு சொன்னால் அவர் ஒரு மாடல் எழுதி வச்சிருப்பார் கா. அது இதை பல முறை கேட்டு கற்றுக்கொண்டு கடைசியில் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அழுது ஜெபித்து பிள்ளைகளிடத்திலையும் தெரிந்த நண்பர்களிடத்திலையும் கேட்டு அந்த ஒவ்வொரு எழுத்தாக புரிந்து கொண்டு கடைசியில் வேதத்தை சரியாக கற்றுக்கொண்டார். படிக்க ஆரம்பித்த மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் வேதத்தை மாறுபட அணைச்சிட்டு போவார். அல்லேலூயா. வேதத்தை மார்பில் அணைத்து கொண்டு தெருவில் நின்றுட்டு இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நல்லா கவனித்துக் கொண்டு, அல்லேலூயா, இயேசுவை சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். எங்கெல்லாம் ஆள் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் பைபிளை மார்போடு வச்சுட்டு இயேசுவை சொல்லுவார். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு சிலுவையில் அவர் பாடுபட்டார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆமென், மனம் திரும்பு என்று சொல்லுவார். அல்லேலூயா.
அந்த மனுஷனை படித்தவன் எல்லாரும் கேவலையோ வேற பைத்தியக்காரன், ஒழுங்காக துணி கொடுக்க தெரியாது, துணியை துவைச்சு கொடுக்க தெரியாது, சட்டை போட்டிருக்கான் பாரு, அயன் பண்ணாத, அப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஏளனமாக கேவலமாக பேசுவான். அவர் அதை கண்டுக்கிடவே மாட்டார். ஆமே, யார் என்ன பேசுறது, என் அப்பா என்ன நேசிக்கிறாங்க, உலகம் தானே என்ன ஒதுக்கினாலும் ஆமே என்ன நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு போதும் என்றார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆமென். எல்லாரும் இழிவாய், ஏனென்றால் இவர் பார்க்குற அளவில் அழகில்லை, பார்க்குற அளவில் ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரியல, எல்லாரும் புரிந்து திருப்தியாக அந்த மகிழ்ச்சியை கேட்குற அளவில் பேச்சு திறன் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சொல்கிறா அப்படி அவருடைய கால் இந்த விரல் இடுக்கு இந்த மேலே எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அது சுத்தம் பண்ணி தேய்ச்சி இது பண்ணுறதுக்கு டைம் எடுக்க மாட்டார். போகிறது குளிக்கிறது ஏதோ ஒன்று தேய்ச்சிட்டு வந்துடுது. இந்த மாதிரி இருந்த ஆள் கடைசியில் இதை பார்த்து அந்த ஆளை எல்லாருமே அற்பமாகவும் கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசி ஒதுக்கி வச்சுருந்தார். ஆனால் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க. பைபிள் படிக்க ஆசைப்பட்டு அழுது பைபிள் படிக்க கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு என்ன செய்ய தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேண ஆரம்பித்து. நம்ம 4 பேர் முன்னாடி போகிறோம், அவங்க நம்மளை இழிவாக பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் அழுகு தேய்ச்சி குளிக்கலாம், கொஞ்சம் நல்ல துணியை எடுத்து போட்டுக்கலாம், என்ன போட்டுட்டு போய் தெரு வந்து கொண்டு இயேசுவை அறிவித்தார். அல்லேலூயா. பல இடங்களில் பரிகாசம் நின்று தான் அவருக்கு எதிராக கடந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் பிரசங்கிக்கும் போது தூரத்தில் இருந்து ஒரு நபர் அழுது கொண்டு இருக்கிறார். இயேசுவின் அன்பை, இயேசுவின் ரட்சிப்பின் வல்லமை, அல்லேலூயா, அவர் சிலுவையில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதை ஆமென் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அநேக பரியாசம் பண்றாங்க. ஒரு நபர் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டு சொல்ற, மகனே அந்த நபரை பாரு, நான் அவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்திருக்கிறேன், முடிந்தவுடன் அவனை நீ சென்று பாருன்னு சொன்னார். நேரம் அங்கே போனவுடனே ஓன்னு அழுதுட்டு இருந்த ஆளு கால் பிடிச்சிக்கிட்டா, அப்படியா எனக்கு இந்த இயேசு வேணும், அல்லேலூயா, இந்த இயேசு எனக்கு வேணும்னால்தான் இயேசுவின் அன்பை அவர் அறிவிக்க அந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்படி 1, 5, 10 என்று சொல்லி ஒரு திரட்கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் கொண்டு போய் அவர் ஆராதித்த தேவ சபையில் கொண்டு சேர்த்தார். இவர் ஒரு சுவிசேஷகனாய் செயல்பட ஆரம்பித்தார். தெருவாய். ஆமென். கடைசியோட பேச்சில் மாற்றம். ஏனென்றால் அதாவது இறைமையை சொல்லுகிறான், ஆண்டவர் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன். அல்லேலூயா. நீ என்னன்னு சொல்லாத, சிறு பிள்ளைன்னு சொல்லாத. ஆமென். நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துல போய் சொல்றேன். ஆமென். அதே வார்த்தையை கர்த்தர் அவருக்கு பேசி, ஆமென், தேவன் தம்முடைய வார்த்தையோட வாயில போடுவார். கடைசியில் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவித்து இவர் எங்கெல்லாம் நின்று சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரோ அங்க எல்லாம் வெளிப்பாடாக வருமா. அங்கு நின்று கொண்டிருக்கிற ஜனங்களுடைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அவர் செய்த தவறுகளை இவர் பேசுறதுல வந்துருமா. இதை கேட்டோன்னு அநேகர் இவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். திரள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தி படிப்பறிவில்லாத மனுஷனை உலகம் பூரா கற்றுக்கொண்டு வராங்க. எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சிலரை ஒண்ணுமில்லைன்னு அற்பமாக நினைக்கலாம். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறதவராக இருந்தார். ஆமென். அவர்களை கர்த்தர் உயர்த்தவர் வல்லமை உள்ள தேவன். சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆமென், நாகரிகம் இல்லாமல் இருக்கலாம், உன்னை மற்றவர்கள் அற்பமாக எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுப்பாய் என்றால், அவரை நீ உண்மையா நேசிப்பாய் என்றால், உன்னை உயர்த்த கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அற்பமானவைகளை கையை தலையில சொல்லுவோம். அற்பமானவைகளை ஆமென் கர்த்தர் விசேஷமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவன 4வது அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். ஹல்லேலூயா.
கர்த்தர் மோசே கையில என்ன கொடுத்திருப்பார்? ஒரு கோலை கொடுத்திருப்பார். ஆமென். ஏன் மோசே அனுப்பின போதாதா? கையை தலையில சொல்லுவோம். அவன் பேசுவாங்க, மனுஷன் தானே. கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அற்பமான ஒன்றை கையில கொடுத்தா. அப்படி மறந்து விடக்கூடாது. மோசே கையில கொடுக்க கோரை கொண்டு அற்புதம் செய்ய முடியும் என்றால் உன்னை கொண்டு அதிசயங்களை செய்ய தேவனுக்கு வல்லமை இருக்கு. ஒன்று மட்டும், கர்த்தருடைய கையில நீ இருக்கணும். கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கணும். பலத்த கரங்களுக்கு என்ன செய்யணும்? அடங்கி கர்த்தரை நேசிக்கிறவனா இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருக்கணும். கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கிறவனா இருக்கணும். அதுதான் கையில இருப்பது. ஆமென். அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தர்க்கங்கள் உண்டாகுது அவனுக்கும் தேவனுக்கு இடையில. தர்க்கம்னா முடியாதாண்டவர், முடியாதாண்ட பிறங்கால் வெட்டி அவன் சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய யாத்திராவது 4வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிப்போம். மோசே அவனை நோக்கி உன் கையில இருக்குல்லப்பா. அதாவது அதுல என்ன விஷயம், ரகசியம்? ஒரு முறை அந்த 1ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் இப்ப இவனை எங்க அனுப்ப போறாரு? எகிப்தின் ராஜாவுக்கு அனுப்ப போறாரு. ஆமென். தேவ ஜனம் அங்க அடிமைப்பட்டு இருக்கிறார். அந்த ஜனங்களை விடுவிக்கணும். அந்த ஜனங்களை அடிமையா வைத்திருப்பது ஒரு ராஜா, எகிப்தின் ராஜா. ஆமென். கர்த்தர் அவனை அனுப்புறாரு. நீ போ அங்க என்னுடைய ஜனம் அங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவங்களுடைய கதறல் சத்தத்தை தான் கேட்டேன். ஒன்னதான் பார்வோன்கிட்ட அனுப்புறேன். ஆமென். அங்க போய் அற்புதம் செய்து அவங்களை விடுவித்து கொண்டு வரேன். அப்பளாகும் அவன் சொல்றான். அப்பொழுது மோசே, ஆண்டவரே நான் அங்கே போனேன்னா பைசலா, அவங்க சொல்கிற வார்த்தை என்ன? அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க. நான் சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்வோன் அவன் ராஜா, அவன்கிட்ட சொன்ன அவனும் கேட்க மாட்டான். ஆண்டவர் அல்லேலூயா. நம்பார்கள். அவங்க செவியே கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னா எப்படி கேட்பாங்க? ரெண்டும் ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் நீ போடணும், இவன் சொல்ல போக மாட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, தேவனுக்கும் தேவன் செய்கிற அதிசயமான காரியம். அடுத்தது யோ யாரை அவன் கர்த்தரா ஒன்றுக்கு நான் ஆண்டோட தரிசனம் போய் சொல்லிட்டு சொல்லி போடுவாங்கன்னு நினைக்கிறான். அடுத்தது சரி, உன் கையில் என்னப்பா இருக்கு என்ன கேட்குறாரு கர்த்தர். கேட்குற உன் கையில் என்ன இருக்கு? என்னது? அவன் என்ன சொல்கிறான்? கோல். ஆண்டவர் என்னது? வெறும் கோல் தான். சரி, அடுத்தது கீழே போடுறீங்க முதல்ல. ஆமாம், கோலை என்ன செய்ய? கீழே போடு. போட்டாச்சு. சர்ப்பமாச்சு. ஆமாம், வாசிப்போம். விலகி ஓட்டான். அப்படா கையில் இதையாக நான் கையில் பிடிச்சி நடந்தேன். தேவன் அற்பமானதை என்ன செய்யறாரு? செயல்படுகிறதா மாற்றுவாங்க. உன்னை குறித்து நீ தாழ்வாய் நினைக்கின்றான். அவங்க ஏதாவது சொல்ல நினைக்காத. ஆமென். உன்னை தெரிந்து கொண்டது மனிதன் அல்ல, தேவன். தேவன் உன்னை ரட்சித்தது உண்மை என்றால் அவன் உன்னை வடிவமைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உன்னை வடிவமைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஐயா, களிமண் தான், ஆனா ஒன்றுக்கு உதவாதுதான். ஆனா அதை ஒரு பாத்திரமாய் மாற்ற குயவனுக்கு முடியும் என்று உன்னை ஒன்றுக்கு உதவாத உன்னை தேவனுக்குரிய நபராய், தேவனை பயன்படுத்துகிற நபராய் மாற்ற தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று மட்டும் செய்யணும். கையை தலையில சொல்லும். களிமண் எப்படி குயவன் கைக்குள் அடங்கி இருக்கிறதோ, கோல் எப்படி மோசேயின் கையில் இருக்கிறதோ, அதுபோல நீ கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கும். என்னால் முடியும் என்று நீ நினைத்தால்
இருக்கிறது எங்க தான் வரணும்? கீழே நீங்க தான் வரணும். என்னால் முடியாதுன்னு நினைத்தால் அல்லேலூயா கையை சொல்லுவோம். கர்த்தரை தூக்கி உயர்த்த அவர் வல்லமை உள்ள பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென் ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் எல்லாம் ஆமென் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் மலர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தரவேண்டுமே வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் என்னான கல்வி செல்வோம் பொன்னுமல்ல என்னான கல்வி செல்வோம் நியாயங்கள் அடுத்தான தந்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எப்பொழுது என்னால் ஒன்றும் ஆகாது கூடாதப்பா எனக்கு அதற்குரிய பலன் இல்லை என்று ஒரு தேவனுடைய பிள்ளை தன் தோல்வியை தேவனுக்கு முன்பதாக ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் உயரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை தூக்க கற்றுக்கிறார். எப்பொழுது என்னால் எல்லாம் முடியும் நான் யார் தெரியுமா என்று நீ நினைப்ப என்றால் கர்த்தருடைய கரம் இல்லை. நீ மேல வரணுமா? ஆமென் ஆமென். உனக்கு ஒரு கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமா? ஆமென். உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டுமா? ஆமென். உன்னை தேவனை முன்பதாக தாழ்த்தி ஒப்புக்கொடு. உன்னை தூக்கி உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆமென். அவருடைய கரம் உனக்கு நேரம் நீட்டப்படும் போது, அவருடைய கரம் உன் கரத்தை பிடிக்கும் போது உலக மக்கள் ஆச்சரியப்படுகிற நிலையில் உன்னை கர்த்தர் மாற்றாதவர் வல்லவர்.
ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப எல்லாம் வருஷங்களுக்கு இல்லாம என்ன கேட்டா அப்படின்னா, அதாவது சுவிசேஷம் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிற அழுது விட்டான். நான் பேதுருவை பேசுகிறேன், தாவீதை பேசுகிறேன். பேதுரு மீன் பிடிக்கிற மனுஷனாயிருந்தான், படிப்பறிவில்லாத மனுஷன், பேச தெரியாதவன். அவன் அவனை கொண்டு பல ஆயிரம் பேர் ரட்சித்தார்கள். அவனுடைய நிழல் பட்டு வியாதிகள் குணமானது. பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழலை தேடி நோயாளியை கொண்டு வச்சாங்க. ஆமென். நிழல் யார் மேலெல்லாம் பட்டதோ எல்லாரையும் கூட ஆச்சு. இத்தனைக்கு எங்க போகாதவன், ஸ்கூலுக்கு போகாதவன். தாவீது யார்? தன் குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்குன ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்து அழகு பார்த்ததே. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில நீ படித்திருக்கிறியோ இல்லையோ, சம்பளம் வாங்குறியோ இல்லையோ, கர்த்தர் உன்கிட்ட கேட்கிற மகனை நீ உன்னை தாழ்த்துவாய் என்றால், என் பாதத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாய் என்றால், உன்னை பரிகாசிக்கிற சகல ஜனங்களும் முன்பதாக உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் என்பதை கர்த்தர் உனக்கு இப்பொழுது அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஆமென், நான் என்ற ஒரு சிந்தை எனக்கு வந்திருந்தால் இந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் போயிருப்பேன். ஆமென். எல்லாம் ஆண்டுடைய பாதத்தை கட்டுப்பிடித்துக் கொண்டு பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால் இன்றைக்கு இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதில் நான் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டுடைய பாதமே எனக்கு தஞ்சமாயிரும். தேவனுடைய பிள்ளை தன்னை தாழ்த்த கற்றுக்கொள். உன்னுடைய முயற்சிகள், பலம், படிப்பு, உன்னுடைய திறமை எல்லாம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவன் முன்பதாக நான் வெறுமையானவன். ஆமென். ஆண்டவர் வெறுமையானவன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறான். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை கட்டிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமா சொல்லுவே. கூயவனே கூயவனே பாடைப்பின் காரணரே, நான் என்னையுமே ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு களிமண் எப்படி குயவன் கைக்குள் அடங்கி இருக்கு, அதுபோல நாமும் அவர் கைக்குள் அடங்கி இருக்கு. நான் என்ற ஒரு சிந்தை நமக்குள் இல்லாதபடி அர்ப்பணித்துக் கொடுப்போம் என்றால் தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்தில் உன்னை தாழ்த்த கற்றுக்கொள். ஆண்டவர் பெருமையானவனப்பா. என் திறமை ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் படிப்பு ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய முயற்சி ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் ஆக்கர் சகலமும் உம்மால் மட்டுமே தான் ஆக வேண்டும். யார் தேவனுக்கு முன்பதாக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த பழக்கம் இருந்தால் கட்டாயம் உன்னை கர்த்தர் மேல கொண்டு எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் சொன்னான், ஆண்டவரே உயிரற்ற என்னது ஒரு கோல். அப்படியா?
சரி, அதை எங்க போடு? கீழே போடுதீங்க. உயிரட்ட கோல் அல்லவா, நீ தூக்கினா தானே கையில் வரும். போட்டான் கிடக்கும். ஆமென். தானா வருவதற்கு எந்த பலனும் இல்லையே. அந்த கோல் தானே. ஒரு காரியத்தை கீழே போடு. போட்ட உடனே அது என்னமா மாறிச்சு? சர்ப்பமாய் மாறும். அதை பார்த்தோன்னு பயந்து ஓடுறான். ஆண்டு சொன்னாரு, அதுக்கு வாழை பிடினார். வாழை பிடிச்சா கோலாக மாறினது. பாருங்க அடுத்த பாயிண்ட். அப்பொழுது கர்த்தர் கோலாயிற்று. கீழே ஆபிரகாமின் தேவனும் கர்த்தர் இதுதான் அடையாளம். கையத்தனை கத்திரமாய்ப்படுது. ஒன்றுமில்லாத அற்பமானதை இந்த நிலையில் மாற்ற வல்லமை உள்ளவன் அனுப்புறப்போ ஆமென். இந்த கோலோடு தான் போன அப்படி அரண்மனை. ஹல்லேலூயா. ராஜா முன்னாடி போய் நின்று கொண்டிருக்கிறான். ஆமென். தேவனுடைய ஜனம் இங்க அடிமையா இருக்கிற அவங்களை விடுவிக்கணும். அவனை விடு, அவங்களை நான் தேவன் ஆராதிக்க அவங்களை விடணும். என்னையா நீ போயா வெளியேண்ணா? போட்டான் கோலை. ஹல்லேலூயா. என்னமா மாறி போச்சு? பாம்பா மாறி பார்த்தா என்னடா இது கொண்டு வந்தது? என்னது கோலை? அப்படியா செய்கிற நீ? பார்க்கலாம். மந்திரவாதி எல்லாம் வா, பூசாரி வா, எல்லாம் வா. சரி, எல்லாரும் கையிலையும் கோல் போட்டு கீழே எல்லாம் நீங்கள் எல்லாம். அவனும் தங்களுடைய மந்திரத்தினால அந்த கோலை என்ன செய்ய கீழே போட்டான். அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? அதுவும் பாம்பாயிடுச்சு. பாத்தியா, உன் ஆண்டவர் மாதிரி எங்க ஆண்டவர் சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்லலாமா? பார்த்துக்க, சொல்ல வைப்பார் ஒன்று. அல்லேலூயா. சரி, எல்லாம் பாம்பு, எக்கச்சக்கம் பாம்பு. மோசையின் கையில் இருந்த கோல் பாம்பான அந்த பாம்பை பார்த்து எல்லா பாம்பையும் அது முளைக்கிடுச்சு. எல்லா பாம்பையும். என்னடா இது? அப்போ இவங்க தேவன் பெரிய தேவன் தான். நீ உன் மந்திரத்தில் சில காரியம் செய்யலாம், அவைகளுடைய வல்லமைகளை அழிக்கிற வல்லமை என் தேவனிடத்தில். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். எல்லாரையும் போல. ஆமென். பிசாசுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம தேவனுக்கு என்ன வல்லமை? சர்வ வல்லமை. அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும் வல்லமை அவரிடத்தில் இருக்கு. அதான் விஷயம். அனைவரும் நினைப்பாங்க எல்லாம் ஒண்ணுதான், நாங்களும் அதுல இந்த பூச்சாண்டி காட்டி அப்படி செய்யறோம், அவங்களும் பூச்சாண்டி காட்டி அது செய்தாங்க. பாத்தியா அதெல்லாம் நடக்குது, பாத்தியா அதனால்தான் இதனால்தான் அப்படிதான் இப்படிதான் எல்லாம் செய்யலாம். அந்த வல்லமையெல்லாம் தடுக்கிற வல்லமை தேவனிடத்தில். அவன் மந்திரத்திலையும் அதுலேயும் இதுலேயும் எல்லாம் செய்கிறதையும் நம்பிட்டு ஏமாந்துட்டு இருக்காத. சர்வ வல்லமையோட தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். இதே கோலை வச்சு அல்லேலூயா திருப்பி அவன் எடுத்தா எல்லாரும் கோலும் போச்சு. சௌத்திரம் ஒரு கோலு மட்டும் மிச்சம். ஆமென். இவன் கையில் இருக்கிற கோல் எல்லா கோலையும் முழுங்கிட்டு இருக்க கையில. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பார். இந்த ஒரே கோலை வச்சு ஆமென் ராஜாவின் அரண்மனையை கதிகலங்க வச்சுட்டாரு. அற்பமானதை வைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்தை செய்ய என் தேவனுக்கு வல்லமை இருக்கு. அந்த ஒரே கோல் மோசேக்கு கையில இருக்கிறது வரை ஆமென் அந்த கோல் அரண்மனையை கதிகலங்க வைத்தது. மட்டுமல்ல, செங்கடலை இரண்டாய் பிளந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தது. அவ்வளவு பெரிய உள்ளம். மோசையை சொல்ல முடியாது. நான் சொன்னாரு, மோசையே உன் கையில் இருக்கிற கோலை எங்க நீட்டு? செங்கடலை நீட்டு. கையை நீட்டுனா போதாது, என்ன நீட்டணும்? கோலை நீட்டணும். ஆமா, பார்க்க அற்பமானது. ஹல்லேலூயா. கோலை நீட்டணும். ஆனா கோல் யார்கிட்ட இருக்கணும்? உன் கையில இருக்கணும்.
டே பையா வா நீட்டு கோலை நீட்டுறானோ யாராவது நீட்டுறது யார் தான்? மோசே தான் நீட்டணும். யார கையில் இருக்கணும்? மோசே கையில் தான் இருக்கணும். நீட்டு கோலை பாருங்க. அவனு சொல்றாரு கோலை செங்கடல் மேல நீட்டி செங்கடல் 2 பிளந்து விடு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இதுக்கு கோலை நீ சொன்னா போதாதா? உயிரட்ட கோலை அடையாளமாக கொடுத்துருக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில இருப்பேன். ஒரு உயிரற்ற அற்பமான கோலா இருக்கலாம். உன்னை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்ய என் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய கையில அவருடைய கையை விட்டு வெளியே போகாத. நான் இந்த எண்ணங்கள் தற்பெருமை அது இதெல்லாம் அவனுடைய கையை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கு. கைக்குள்ள அடங்கி இருக்கிறோம். அதே கோலை கொண்டு கத்த அதிசயமான காத்தி கத்து செய்யும். கையை தலையில சத்தமா சொல்லுவோமா? மட்டுமல்ல வேற ஒரு அற்பமான ஒன்றை வைத்து ஒரு பெரிய காத்த கத்து செய்தார். கையை தலையில சொல்லுவோம். அது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்க வச்சுக்கிறோம். 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் நெற்றியில பட எறிந்தான். கையை தலையில சத்தமா சொல்லு. ஆமென். ஒரே ஒரு எண்ணெய் கல்லு, கூழாங்கல். என்ன கல்லு? ஒரே ஒரு கல்லு. ஒரே கல்லை கொண்டு யாரை மீண்டான்? யாரை வீழ்த்தினான்? பெலிஸ்தியன கோலியாத்தை ஒரே அடியில் விழுந்தான். ஒரு சாதாரணமான அவர்கள் ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கூழாங்கல்லுக்கு பெரிய படை தளபதியை விழத்தள முடியும். நீ கர்த்தருடைய கையில் ஒரு கூழாங்கல் ஆமென் அடங்கி இருப்பாய் என்றால் ஆமென். உன்னைக்குள் ஆச்சரியமான காரியம் செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆமென். இந்த கல் எங்க இருந்து வந்தது? ஆத்துல இருந்து வந்தது. ஆமென். கரையில இருந்து வந்ததில்ல. உன் முயற்சியிலையோ உன் பிரயாசத்திலையோ ஆமென் யாருடைய ஆலோசனையிலே அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எங்கிருந்து எடுக்க வேண்டும்? ஆற்றுக்குள் இருந்து. ஆமென். பெரிய சரித்திரம் இருக்காது வழக்கம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கல் யாரு கையில வரணும்? தாவீதின் கையில வரணும். அந்த கல் எங்க பொறுமையா இருக்கணும்? அடப்பத்துக்குள்ள பொறுமையா இருக்கணும். ஆமென். பொறுமையா இருக்கிறது வரை உனக்கு எதிர்பார்ப்பு உண்டு. ஆமென். அவசரப்பட்டா ஒண்ணு நடக்காது. ஆமென். இந்த கல் ஆத்துக்கு வரலன்னா கரையில இருந்திருந்தா ஆகுமா? ஏன் ஆத்துக்கு வரணும்? கூழாங்கல்ல மாறணும்னா ஆத்துல வந்தாங்க. கல்லு அல்லேலூயா. கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. கையை போய் தலையில சொல்லு. நிறைய பேர் எட்டிக்கப்பட்டு ஞானசம் எடுத்துட்டு பெரிய கல்லுக்கு மேல உட்கார்ற கல்லு மாதிரி தோத்தம். ஆமென். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோம், கை வராது. தோத்திரம். கையை தட்டி பாடுவோம், அதுவும் வராது. தோத்திரம். வாயை திறந்து பாடுவோம், அது எல்லாம் ஸ்டைல். இப்படியே உட்கார்ந்துட்டு கை தட்ட மாட்டோம். வாயை திறந்து பாம்பு நாக்க நினைச்சோங்க. கர்த்தருக்காக வாயை விரிவா திறக்கணும். கர்த்தருக்காக கையை என்ன செய்யணும்? வாங்கி அடிக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு 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 வைத்தியர் சொல்றார், நாட்டு வைத்தியர், டெய்லி கையை எடுத்து என்ன செய்யணும்? எத்தனை முறையோ சொல்கிறேன், 10 முறை. நான் ஓங்கி அடி ஓங்கி அடிச்சுட்டா ஹார்ட் வால்வில் இருக்கிற பிளாக்கில் என்ன செய்யுமா? டெய்லி செய்யணும். பார்த்தீங்களா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? கை என்ன செய்யணுமா? சத்தமாக சொல்லு. அவ சபையில் பெரிய எக்ஸசைஸாக நடக்குது. மருத்துவ சிகிச்சை நடக்குது சபையில். அந்த மருத்துவம் உன் சரீரத்தில் ஹார்ட்டில் பயன்படணும்னா நீ நான் சொல்கிற மாதிரி என்ன செய்யணும்? கை. ஹல்லேலூயா. சிலவங்களை கை தட்டி பாட முடியாது. ஆமென். நல்ல விடுதலையா தேவனை ஆராதி. ஆமென். அப்போதான் உனக்கு ஆவி ஆத்ம சரீர பெரிய விடுதலை உண்டாகும். கையை வாங்கி தட்டணும்னா பரிசுத்த ஆவி அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் சரீர ஒரு விடுதலை வருகிறது.
தேவன் அதான் சொல்றாரு, தேவனோடு உறவாடுகிறதற்கு நடந்து உறவாடலாம், முழங்கால் படிட்டு உறவாடலாம், அவன் கரங்களை உயர்த்தி உறவாடலாம் தேவனோடு. எவ்வளவு வேலைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆமென், நம்ம சரீரத்தில் கட்டுகள் எல்லாம் என்ன செய்யும், அறுக்கப்படும். ஆமென். சரி பாருங்க, இது எங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தால் கல் அங்கே தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். ஆமென். தேவன் அந்த கல்லை கொண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் கொண்டார். ஆமென். அல்லேலூயா. எங்கேயோ இருந்த கல், அந்த கல் மேல் கர்த்தருடைய கவனம் சென்றது. ஆமென். நிறைய கல் பெருசாட்டு நாடு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரே ஒரு கல் மேல் கர்த்தருடைய கவனம் கண் சென்றது. தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? கோலியாத்தை வீழ்த்துறதுக்குரிய கல்லையே கர்த்தர் முன்னதாகவே பார்த்திருந்தார். அல்லேலூயா. மேல இருந்த கல்லை கர்த்தர் பார்த்த, பெரிய கல்லு, சோதரம், பலமான ஒரு மழை, பெரிய காற்று வந்தது, பைசலா, அந்த கல் அங்கே என்னாச்சு, மறைஞ்சு கிடந்தது. ஆமென். நான் பெரிய கல்லுன்னு சொல்லிட்டான், எங்க இருந்து, மேல இருந்து. தேவன் பார்த்தார், உன்னை சின்ன கல்லாக மாற்றி உன்னை கொண்டு கோலியாத்தை வீழ்த்த போற. நீ பெரிய கல்லுன்னு மனமேட்டு மேல இருக்கிறது வரையிலையும் தேவன் உன்னை என்ன செய்ய பயன்படுத்த முடியாது. ஆமென். சில நேரம் ஏன் நீ தூக்கி வீசப்பட்டது போல் பிரச்சனை வருது உனக்கு, சில நேரம் அங்கங்கே மோதிர மாதிரி உள்ள பிரச்சனையா வருது. சொந்தம் பந்தம் நண்பர்கள் அங்கே இங்கே இடையே கிடைக்க தெரியுமா, உன்னை உருவாக்குறதுக்காக. ஆமென். அந்த கல் அங்கே இருந்து உயரத்துக்கு வந்து விழுந்துவாரு, கீழே ஒரு பாறையில் அந்த விழுந்து அதை என்ன செய்யுது, செதறச்சு. நான் என்ற மனமேட்டுமை உள்ளவர்களை எல்லாம் தேவன் சிதற வைப்பார். சின்னாபுன்னா அங்கே மோதி இங்கே மோதி அங்கே விழுந்து இங்கே விழுந்து. நான் நினைக்கிறேன் அதில் ஒரு கண்டம் போய் எங்கே போய் ரெண்டு கல்லுக்கு இடையில போய் மாட்டிடுச்சுப்போம். அப்போ அது நினச்சிருக்கேன் அவ்வளோதான். நம்ம இல்லை, பலமான தண்ணி மேலேருந்து வர வச்சு அங்கே இந்த கல்லை தூக்கி கீழே போட்டு. ஆமாம், அங்கே இங்கே மோதி அதை சின்ன நாய் கடைசியில் எங்கே வந்து விழுந்து, ஆற்றுல வந்து விழுந்து. எங்கே இருந்தது, மேலே இருந்த கல்லாக. இப்போ தம்பு தும்பா நொறுங்கி எங்கடக்கு, ஆத்திரோட தண்ணி வருது. அங்கே தண்ணி அடிச்சுட்டு போகுது, உருட்டு 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 விட்டு கொண்டு போகுது. ஏன் உன்னை வடிவமைக்கிறான்னா உன்னை உருட்ட வைக்கணும். உருட்டி 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 அங்கங்கேயுமே கிடந்து உருட்டி மட்டுமல்ல, உன் மேலே வேற கல்லெல்லாம் வந்து மோதி. இப்போ நீ மேலே இருக்கும்போது யாரையும் எல்லாரையும் பார்த்து அற்பமாக நினைச்ச, இப்போ நீ அற்பமாக நினைச்ச கல்லெல்லாம் உனக்கு மேலோடு ஏறி போகுது. போ பிரைசலா. இந்த கல்லெல்லாம் மேலே ஏற ஏற இது என்ன கல்லாக மாறுது, கூழாங்கல்லாக மாறுது. உன்னை கூழாங்கல்லாக தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற பல கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு உபயோகப்படுகிற கல்லாய் உன்னை மாற்ற தேவனுக்கு என்று உன்னை பயன்படுத்துவதற்காக அவன் பல சூழ்நிலை வழியாக உன்னை அனுப்புவார். நல்லா புரிந்து கொண்டாமே. ஆமென். சொல்லலாம், யாராவது பேசிட்டா, ஏதாவது திட்டா, ஏதாவது பக்கத்தில் சண்டைக்கு வந்துட்டா, நான் பழைய காலமாக இருந்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஆமாம், இப்பவும் அந்த பழசின்ன உங்ககிட்ட இருந்து போகல. அப்போ இன்னும் எங்கேயா பற்றி விழ வேண்டிய இருக்கு. பிரைசலாம் சொல்லுவான், திட்டி போட்டியா? நம்ம எல்லாம் அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, ஒற்றை அடியில் அவன் பல்லெல்லாம் கொட்ட வச்சுருப்பேன். சரி, நம்ம பைபிள் கையில் எடுத்துட்டோம். என்னது, பைபிளை வச்சுட்டு ஒன்று செய்ய. அப்போ இந்த சிந்தை மாறுறது வர உன் மேலோடி நிறைய கல்லுகள் ஏறி போகிற அளவில் பலரை உனக்கு எதிராக அனுப்புவார் கர்த்தர். பலர் மூலம் நிந்தைகள், பரிகாசங்கள், கிண்டல்கள், கேலிகள், ஆளப்பாரு இன்னொன்று சொல்கிறதெல்லாம் ஒன்றை ரெடி பண்ணுறதுக்கு தான். இதுக்கு ஆண்டவர் தேவைப்படுது. அப்படி கூழாங்கல்லாய் கடந்த கல்லையாக்கம் யாருக்கு போய் எடுத்தது, தேவன் தாவீதை காட்டி கொடுக்கிறார். ஆமென்.
ஒரு நபர் கர்த்தரால் தேவனுடைய திட்டப்படி உருவாக்கப்படுகிறது வரையிலேயும் எந்த நபரையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி பயன்படுத்த மாட்டார். நல்லா புரிந்துக்கணும். ஆமென். நீயாக பயன்படலாம் என்றால் வேலைக்கு. ஆமென். நீயாக பயன்பட்டால் அது தேவையற்றதாய் மாறிவிடும். தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வழியாக உன்னை கர்த்தர் அனுப்பினால் அந்த சூழ்நிலை வழியாக பொறுமையாக கடந்து செல். அந்த ஒரே கல்லை எடுத்து, சாதாரண கல், ஆமென், அந்த கல் தேவன் தாவீதின் கையில் ஒப்படைத்தார். தாவீதின் கையில் இருந்ததனால் தான் கோலியாத்து விழுந்தான். ஆமென். மோசேயின் கையில் இருந்ததனால் தான் செங்கடல் பிளந்தது. ஆமென். தேவனுடைய கரத்தில் நீ இருந்தால் தான் நீ பயன்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அற்பமானது. என்னது? கோல் அற்பமானது. அதை கொண்டு அரண்மனையை கரிகலங்க பண்ண வைத்தார். கல் அற்பமானது. ஆமென். அந்த அற்பமான ஒரு கூழாங்கல்லை கொண்டு பெரிய கோலியாத்தை அடித்து கழுதை அற்பமானது. ஆமென். ஹல்லேலூயா. அதை சொன்னவங்களுக்கு ஆமென். மனசு பொதி சுமக்கிறதுக்குள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கழுதை மூலமாய் பிழையாமனுடைய குற்றத்தை உணர்த்தினார்கள். நீ பிறனை அற்பமாய் எண்ணலாம், அவர்களோடு கர்த்தர் இருப்பார் என்றால் ஆமென், அவர்களை கொண்டு பெரிய தீர்க்கதரிசியை கூட எச்சரிக்க வல்லமை உள்ளது. தேவ சித்தத்துக்கு மாற ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் சவாரி பண்ணுகிற கழுதை கர்த்தர் எச்சரித்து கேட்காமல் போய் கொண்டிருக்கிறார். பணாசை பிடித்து. ஆமென். ஹல்லேலூயா. இது எங்கு நவர முடியாத இடத்தில் நிற்கிறது. முன்னதான் தேவதூதன் நிற்கிறார். அந்த தேவதூதனை கழுதை பார்க்கிறது. கழுதைக்கு மேல இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய மனுஷன் பார்க்கல. அற்பமானதனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். நாம் பெரிய ஆள்னு சொல்லிட்டு கழுதைக்கு மேலே ஏறி சவாரி பண்ண, உனக்கு கண்ணு என் குருடா இருக்கு. ஆமென். கர்த்தர் என்னுடைய கண்ணை திறந்தார். ஹல்லேலூயா. அதற்கு முன்ன கழுதை எச்சரிக்குது. ஆமென். கழுதை போட்டு அடிக்கிறான். வாயை திறந்தார் கர்த்தர். ஆமென். பிள்ளையாமை பாட்டு சொல்லுச்சு. ஆமென். எப்ப யாப்ப என்ன அடிக்கிற, என்ன பரிகாசம் பண்றியா? மனுஷனா இருந்தா கூட கழுதை பேசுதுன்னு ஆச்சரியப்படல. அப்பமா மூளை குருடாயிருக்கு. ஆமென். நீர் என்ன கை கொண்ட வருஷம் எத்தனை வருஷமா ஆச்சு இல்லையா? இத்தனை வருஷம் ஒரு நாளாக நான் இப்படி செய்தனா? நீர் யார் நடிக்கிறேன்? வாயை திறந்தார் கர்த்தர். இது பேசணும்னா கண்ணை கத்துறோம். அப்பதான் தெரியுது முன்ன யார் நிற்கிறா. தேவன் ஒரு சாதாரணமான கழுதையின் வாயை திறந்து கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எச்சரிக்க பேச வைக்க முடியும். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் என்று நம்மளை ஒப்பு கொடுத்தார். உங்களையும் அதுபோல மாற்ற வல்லமை உள்ளது. இவைகள் ஏன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனால் செய்ய முடியாத எந்த காரியமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அற்பமாய் எண்ணப்படுகிறதை கொண்டு கர்த்தர் கனமான காரியத்தை செய்யலாம். அதனால் யாரையும் நீங்க என்ன செய்யாதுங்க, அற்பமா. ஆமென். யாரையும் இழிவா நினைக்காதுங்க, யாரையும் தாழ்வா நினைக்காதுங்க. ஆமென். யாரையாவது தாழ்வா, அற்பமா, கேவலமா நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க எல்லாரும் வாயில கை வைக்கிற அளவில் அவர்களை கர்த்தர் உயர்த்தணும். ஆமென். அநேக காரியங்கள் உண்டு. மட்டுமல்ல, அன்றுதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சேவல் கோழியின் மூலமாய் கர்த்தர் பேதுருவை ஆள வச்சார். ஆமென். சேவல் கோழியினுடைய கூறு சத்தத்தை கேட்டு ஆமென் ஒருவன் கதறி அழுதார். ஆமென். மனம் திரும்ப கர்த்தர் வைத்தார். கையை வைத்தார். குற்றத்தை உணர்த்த வைத்தார். எதை கொண்டு? ஒரு சேவல் கோழியை கொண்டு. ஆமென். ஆனா அவன் மனுஷன். ஆமென். கர்த்தர் எச்சரித்தது, கர்த்தர் உணர்த்தினது யாரை கொண்டு? ஒரு கோழி. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம்.
மட்டுமல்ல, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிற காகம் இருக்க, இந்த காகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். நம்ம சொல்லுவோம், அட கள்ள காக்க. அவன் பாரு, கள்ள காக்க பார்த்த மாதிரியே பார்க்குறேன்னா நம்ம சிலரை கிண்டல் அடிப்போம். கோணக்கண் வச்சு பார்க்க பாரு, சிலரை கிண்டல். கோணக்கண்ணு, கோண மூஞ்சி. அந்த கோணக்கண்ணுள்ள காகத்தை கொண்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு உணவளிக்க வைத்தாரே. எவ்வளவு பெரிய தேவன்! நாம் ஆராதிக்கிற தேவனால் செய்ய முடியாத எந்த காரியமும் இல்லை. ஒரு பெரிய மீனை கொண்டு யோனாவை பாதுகாத்தாரு. அது முழுங்கினா ஜீரணம் ஆகி 2 நாள் கழிச்சு வெளியே வரமாட்டானா? அக்கா விழுங்க வச்ச ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே கட்டளை கொடுத்தார். ஆமென். யோனாவை நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். என் தேவன் எவ்வளவு பெரியவர்! 3ஆம் நாள் அவனை பாதுகாவலாய் கொண்டு எங்க நினிவேயின் கரையில் கொண்டு கக்குச்சு. ஒரு தேவன் மனுஷனால் அற்பமாய் எண்ணப்படுகிற எந்த மனுஷனையும் உயர்த்த வல்லவர். நான் ஒன்றுமில்லை என்று தன்னை யார் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லமை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை வேண்டுமா? உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்கள். அனுதினம் நீங்கள் வீட்டில் செபிக்கும் போது தனிமையாக முழங்கால் பட்டானது கேளுங்க. அப்பா, என் சொந்த பலத்தில் அந்த பூமியில் வாழ முடியாது, என் சொந்த ஞானத்தை வச்சு நான் வாழ முடியாது. பிள்ளைகள், ஆண்டவரே, என்னுடைய அறிவு குறைவுள்ளது, எனக்கு என்னுடைய இருக்கிற ஞானத்தினால் தான் எக்ஸாம் என்ன செய்ய எழுத முடியாது, என் இருக்கிற ஞானத்தை நான் படிக்க முடியாதப்பா, எனக்கு ஞானம் தாரும் என்று கேள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில், அதாவது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஹல்லேலூயா. இதயத்தோடு கேட்கும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். சாதாரண ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் உட்கார வைத்து அழகு பார்த்தவர், சாதாரணமான மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை, ஆமென், பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகள் வழிநடத்த பயன்படுத்தின தேவன் உன்னையும் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கை வைத்தாலே சதவாசத்துவம். இந்த மாதிரி ஏன் தேவன் செய்கிறார் என்றால், மாமிசமான எவனும் தேவனும் என்பதை எப்படி இருக்கணும்? பெருமை பாராட்டாமல் இருப்பதற்காக. ஏன் அப்படி செய்கிறார்? அல்லேலூயா. பெருமை பாராட்டாமல். அப்போ அற்பமானவனை, பெருமை பாராட்டுகிறவனை பார்க்கிற என்ன செய்ய முடியும்? மேன்மை வைக்க தேவனுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்கிறார். இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிரம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக பலனற்றவன், நான் ஞானமற்றவன், திறமையற்றவன், எனக்கு எதுவும் செய்ய பலன் அற்றவன் ஆண்டவரே என்று உண்மையான இருதயத்தோடு யார் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெபங்களை அனுதினம் கேட்கிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இவரோட வியாதியா இருக்கலாம், நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாரு. ஆமென். உங்களை அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுல தான் இருக்கு. ஹல்லேலூயா. உதட்டளவில் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவன். அதல்ல. ஆமென். உதட்டுறது வேறு மனத்தாண்மை. எங்க உள்ள உண்டான, எங்க உள்ளான நிலையில் ஒரு அர்ப்பணிப்பின் குரலை தான் உதட்டில் கற்று கேட்கிறார். அர்ப்பணிக்கிற ஒரு தாழ்மை இருதயத்தில் இருந்து வருகிற குரல் தான் ஆண்டவருக்கு தேவை, உதட்டளவில் அல்ல. அநேகர் உதட்டளவில், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, சில ஆண்டவர் நான் ஒரு பூச்சி. அப்பா, என்னது பூச்சி? அமைதியாரு, குருவி அந்த தின்னுறப்போ. ஆண்டவரே நான் ஒரு புழு, கவனம், கோழி வருது கொத்திருப்போம், நான் ஒன்றுக்கும் உதவாதப்பா. அப்படியா? பின்ன நீ ஓரமாக போய் படுத்துக்க. ஆண்டவர் நான் அழுக்கு. அப்படியா? சே, அழுக்கெல்லாம் ஆண்டவருக்கு எதுக்கு?
இப்படி வாய அளவில் அழுக்கு, ஒன்றுக்கு உதவாதவன், தூசி, நான் புழு, நான் பூச்சி. அதல்ல, இந்த புழு பூச்சி ஒன்று ஆண்டவர் வேண்டாம் உதட்டாளர். எங்கே வரணும்? இங்கே தாழ்மை வந்து விட்டால் யார்கிட்டையும் என்ன பேசுகிற சொல்ல மாட்டேன். இங்கே வரலன்னா ஆழப்பாரு நீயே ஒரு உலக்கல் மாதிரி இருக்கிற, அங்கே வந்து பேசிட்டு இருக்கிற. உன இருதயத்தை தேவனத்தை தாட்டி ஒப்பு கொடு. உன மனத்தாழ்மை தேவை. அந்த தாழ்மையின் சிந்தை உனக்குள் இருக்கும் என்றால் யாரையும் நீ என்ன செய்ய மாட்ட. யாருக்கு முன்னா தன்னை நான் யார் தெரியும், அந்த பெருமை மனது வார்த்தை வராது, தன்னை புகழ்கிற வார்த்தை வராது. சிலவங்க தங்கள் பிள்ளைகளையே புகழ்த்திட்டே இருப்பான். என் மகன் யார் தெரியுமா, அப்படியாக்க இப்படியா. நீ சொல்லி சொல்லியே அவனை நாசம் பண்ற. நீயே உன் பிள்ளையின் வாழ்க்கையை நாசம் பண்ணாத. உன் பிள்ளைகள் நல்லா இருந்தாலும், நல்ல திறமையாக இருந்தாலும், நல்ல ஆக்டிவாக இருந்தாலும், நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும், நல்ல படிப்பாளியாக இருந்தாலும், நல்ல திறமைசாலியாக இருந்தாலும், நல்ல மதிக்கத்தக்கதாக இருந்தாலும், உன் இருதயத்தில் அவர்களை பெருசாக நினைக்காது. ஆண்டவரே, என் மகனை பாதுகாத்து விடுங்க, என் மகளை பாதுகாத்து விடுங்கப்பா. உங்கள் பாதுகாப்பு தான் என் பிள்ளையோடு இருந்தால் தான் என் பிள்ளை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தாழ்த்தி ஒப்புடி ஜோமன்னு வச்சுக்க, உன் பிள்ளைகள் மீது ஒரு தூசி கூட விழாத கத்தர் பாதுகாப்பு. நீ ஓவராக பிருத்தா பண்ணேன்னு வச்சுக்க, அது பர்தாவாக போயிடும், உதவாத குப்பையாக போயிடும். எழுதி வச்சுக்க வேண்டாம். என்னைக்கு நான் எண்ணத்தில் பல நூற்றுக்கணக்கில் பேரை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், அதனால் பண்ணு ஆரம்பிச்சிட்டேன் அவனை அழிக்கிறதுக்கு. அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட பார்த்தியா? நீ சொன்ன இல்லையா, இதுக்கு பதில் உண்டு. தாவீதுக்கு திடீர்னு ஒரு எண்ணம். எல்லாரும் என்ன செய், லக்கம் எடு, எண்ணு ரெண்டு சமையல் நினைக்கிறேன். வாசி அந்த வசனத்தை. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் என்ன செய்ததாம், மூண்டது. கோபம் மூழுவதற்கு காரணமாய் அந்த ராஜாவாகிய தாவீது மாறிட்டான். மக்களை ஆள வச்ச தலைவனுக்குள்ளே சாத்தா தொலைஞ்சான். எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா? இவனுக்கு பெருமைனால. நீ பிள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்த ஆளு பிள்ளை உதவாதான் மாறி போவேன். எதுக்கு கெடுக்கிறது? உன் குழந்தை வச்சு நீ பெருமை பாராட்டுற, கட்டாயம் கூடாது. தயவு செய்து உன் அன்பா கேட்கிறேன், அந்த பெருமை பாராட்டாது. வாசிப்போம். தாவீதுக்கு இருதயத்தில் பிசாசு ஏவனா. யூதயா இஸ்ரவேல் எவ்வளவு இருக்கிறாங்க என்னுடைய ஆட்கள்னு சொல்லி பெருமையாக நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அனுப்பினான். உண்மையிலே அதை பார்க்கும்போது எண்ணிட்டு வர்றதுக்குள்ள கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு வெளிப்பட்டான். வேதம் என்ன சொல்ல, அதில் என்ன சொல்லப்பட்டு அதுக்கு தொடர்ந்து போகும்போது கர்த்தருடைய 3 காரியத்தை கேட்கிறார். வாசிப்பு அந்த பாயிண்ட். நீ இப்படி பெருமையாக உன்னுடைய ஜனத்தின் எண்ணிக்கையை நினைச்சு சந்தோஷப்படுவதற்கும் 10 பேர்கிட்ட எனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதாவது சபையில் எண்ணிக்கை நான் எண்ணாத்தது. ஆமாம், எத்தனை வேணும் இருப்பாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் பக்கம் இருப்பாங்க, அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோ. என்ன நமக்கு ஆபத்து வரும், என்ன பெருமை உண்டாகும். அப்போ நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை நினைக்க பெருமை வந்துடும். நம்மளோட பிள்ளைகளுடைய நடையை பார்த்தாலே பாரு, நடை மாறாமல் அப்பா மாதிரி இருக்கு, சொல்லாத அம்மா மாதிரி மாறிட போகுது. எல்லாம் உன் மனசில் வச்சுட்டு, ஆண்டவரை என் மகனை கடைசி வரை இப்படியே பாதுகாத்துக்கணும், தாழ்த்தி ஜெபம் பெருமையாக நினைச்சா போச்சு. அடுத்தது இப்படி என்னென்னா கர்த்தருடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. எத்தனை வருஷம்? முதல்ல வாசி.
எத்தனை வருஷம் பஞ்சம்? எதனால? ஜனங்களை எண்ணம் பார்த்து பெருமைப்பட்டதுனால. ஹலோ அம்மி கவனி, ஜனங்களை லெக்கம் பார்த்து ஆஹா இவ்வளவு பேரான்னு பெருமை பாராட்டுனதுனால கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். எத்தனை வருஷம் பஞ்சம்? தாங்குமா? மண்ணு தாங்குமா? 7 வருஷம் பஞ்சம். அடுத்தது 3 மாசம் எதிரிகள் யுத்தத்துக்கு வருவாங்க. எத்தனை பேர் வெட்டுவான்னு தெரியாது. அடுத்தது 3 நாள் கொள்ளை நோய். தேவன் என்ன அனுப்பி விட்டாரு. போய் அவர்கிட்ட கேளு, இதில் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லி உடனே நான் ஆரம்பிக்க போகிறேன். வாசிப்போ. ஐயோ கொடியை இடுக்கன்னு தான் அகப்பட்டுட்டனே. அழுதால விடுவாரா? விட மாட்டேன். அடி நீ செய்த தப்பு தான். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த பிறகு துணிகரமாக விபச்சாரம் பாவம் செய்தேன்னா ஒருவேளை கர்த்தர் மன்னிக்கலாம், அவனை தண்டனை உண்டு. புரியுதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த பிறகு துணிகரமா பாவம் செய்தால் ஆமென், ஒருவேளை கதறி அழுவ மன்னிக்கலாம். ஆனா என்ன உண்டு? தண்டனை உண்டு. தாவீது பட்சபாடை எடுத்தது மட்டுமல்ல, அவன் கணவர் யார? அவனை கொன்னான். அதாவது தீர்க்கதரிசனை எச்சரித்த உடனே ஐயோ இந்த ஆண்டு பாவம் செய்தன்னு சொன்னான். சரிதான். உடனே போய் என்ன செய்தான்? பலியும் செலுத்தினான். எல்லாம் சரிதான். தண்டனை விட்டாரா? அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார். நீ அடுத்தவனை கொன்னது மட்டுமல்ல, அவனை மனைவி சொந்தம் பண்ணி கொண்டல. இது சகல ஜனங்கள் முன்பதா நீ எங்கே செய்த? அறை வீட்டுக்குள்ள எங்கே செய்த? உன்னுடைய ஸ்திரீகளை சகல கண்களும் முன்னதாக அடுத்தவனை கொடுப்பார். அதே சம்போதனம் அந்த புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பதாக மட்டும் யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. எதை குறித்து பெறுவார்? யாராக இருக்கலாம், மொத்தமும் மண்ணோடு ஒப்பு கொடுத்து தாழ்த்தி. அல்லேலூயா. அடுத்த 3 நாள் என்னது கொள்ளை நோய் வேணுமான்ட்டு இவன் கதறான். ஐயோ பெரிய இடுக்கண்ணில் மாட்டேன். கடைசியில் என்ன தெரியுமா? கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பினார். அவன் அதை கேட்டுக்கிட்டான். ஆண்டவர் அடுத்தவன் துரத்தவனை ஓட முடியாது. 7 வருஷம் பஞ்சம் என்னால் தாங்க முடியாது, ஜனமும் தாங்க மாட்டாங்க. என்ன செய்கிறோம்? அதை மட்டும் செய்ய உங்கள் கையில் விடுறான். 3 நாள் எத்தனது என்ன நடந்தது? கொள்ளை 3 நாள் கொள்ளை நோய். சொன்னதை அவர் வாபஸ் வாங்க மாட்டார். பெருமை உள்ளவர்கள் தேவன் எப்படி நினைப்பார்? எதிர்த்து அது என்னைக்குமே நீ மறக்காமல் இருக்கிற அளவில் ஏதாவது ஒரு கம்பியை உள்ள சொல்லி வைப்பார். உள்ள மீன் தின்ன தொண்டையில் முள் உட்காந்த மாதிரி. ஏன் மீன் சாப்பிட்டேன், அது ஞாபகப்படுத்துறதா? அது பிரச்சனை உனக்கு எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறது? நினச்சிட்டே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறதுக்கு கடைசி வரை மாறாது. சில தண்டனை கடைசி வரை என்ன செய்யும்? மலகாது. அதாவது பவுலுக்கு ஒரு முள்ளை அனுமதிச்சார். எதற்காக? தன்னை உயர்த்தாதபடி இருக்கு. என் மாமிசத்தை என்ன கொடுத்துருக்கு? முள். இப்படி கொஞ்சம் நிமிந்தான குத்தம். ஐயோ சோத்திரம் ஏசப்பான்னு. இதுதான் பிரச்சனை. இப்போ தன்னை என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. காரணம் 14 நிருபங்களை எழுதினார். தேவனுக்கென்று வல்லமையான பெரிய அப்போஸ்தலனாக செயல்பட்டார். அதாவது 3ஆம் வானம் வரையிலையும் போனவர், பரலோகத்தின் ரகசியங்களை பார்த்தவர். அதெல்லாம் நாம் பார்த்தோம்னு சொல்லி மனசில் என்ன வந்துடக்கூடாது? ஒரு பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக கொண்டு வச்சார் முள்ள. அது என்ன முள்ள எதுவும் தெரியாது. அப்போது நினைச்சால் குத்தம். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனையை கொண்டு மாட்ட வச்சிருப்பாரு. பார்த்து எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணுறேன், நம்ம சொல்ல வேண்டி வரும். அது எவ்வளோ ஜெபம்னாலும் போகாது. அது கடைசி வரை உனக்கு தேவன் கொடுத்த முள்ளது.
இப்படி சிலருக்கு சில பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். எதற்கு? நீ உன்னை உயர்த்தி அழிஞ்சு போகாமல் இருக்கிறதற்காக. பாருங்க, அதில் 3 நாள் கொள்ளை நோய், ஜனங்கள் செத்து எவ்வளவு செத்தாங்க? எத்தனை ஆயிரம் பேர்? 70,000 பேர். 70,000 பேர் செத்தாங்களாம். தாங்குமா? அங்கே இஸ்ரவேலும் பாலஸ்தீனம் யுத்தத்திலேயே மொத்தம் 30,000 பேராக செத்தாங்களாம். இது 70,000 பேர். கடைசியில் தேவதூதன் எங்கே மிதிக்கிறான்? பட்டயத்தோட எருசலேமுக்கு நேரம் தின்று கொண்டு இருக்கிறான். அப்போ தான் தேவனுடைய கோபம் அடங்குச்சு. என்னையா தப்பு பண்ணிட்டான்? என்ன தப்பு பண்ணான் சொல்லுங்க பாப்போம். என்ன தப்பு பண்ணான்? எனக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ படை இருக்கிறது என்று பெருமை கொண்டது தான் பிரச்சனை. அதனால் தயவு செய்து உன் பிள்ளைகளை குறித்து தயவு செய்து என்ன செய்யாது? பெருமை பாரு. உன் மனைவியை குறித்தோ புருஷனை குறித்து பெருமை பாரு. தயவு செய்து வேண்டாம். உன்னோட படிப்பு குறித்து பெருமை வேண்டாம். வருமானத்தை பெருமை வேண்டாம். தயவு செய்து வேண்டாம். தாழ்த்து. ஆண்டவரே, நான் இதுவரை நான் என்று நினைத்து விட்டேன், நான் பெருமையாக எண்ணி விட்டேன், என் பிள்ளைகளை குறித்து நினைத்து விட்டேன், என்னோடய வருமானத்தை நினைத்து விட்டேன், நான் இப்படியெல்லாம் படித்ததுக்காக எல்லாம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் இப்படி கட்டாயம் என்ன செய்ய நினைக்கவே மாட்டேன். தயவு செய்ய இதனால் வருகிற தண்டனை இந்த விலைக்கு காத்துக்கொள்ளும். என் தேவ சமூகத்தை உங்களை தாழ்த்தினீங்கன்னா ஆமென். கர்த்தர் மன்னிக்கிற மட்டுமல்ல, புதிய ஒரு மேன்மை அவனுக்கு தரும். தாழ்த்துதல் வேணும். தன்னை தாழ்த்துகிறவன் எவன் என்ன செய்யப்படுவார்? முழங்கள் படிக்கிறோம். தேவ சமூகத்தில் அற்பமானவைகளை கொண்டு மேன்மையானவைகளை செய்ய வல்லமை உள்ளவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு பெரிய ராஜாவாகிய பார்வோனை அவனுடைய படையை கதிகலங்க வைப்பதற்கு தேவன் மோசையின் கையில் கொடுத்தனுப்பின ஒரே ஒரு கோல். அந்த கோல்னால் அரண்மனையே கதிகலங்கிறது மட்டுமல்ல, எகிப்து தேசமே கதிகலங்கிறது. தேவன் அற்பமான ஒரு கோல் மூலமாய் கிரியை செய்ய முடிந்தது. வழிக்கு தடையான செங்கடலை அந்த கோல் மூலமாய் புதிய வழி ஆயத்தப்படுத்தினார். தாகம் எடுத்து வனாந்தரத்தில் நின்ற ஜனங்களுக்கு கண்மலையை அந்த கோலால் அடித்து தண்ணீரை விழ வைத்து தாகத்தை தீர்த்தார். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஆமென். சிறு கூழாங்கல்லை கொண்டு ஆமென் பெரிய கோலியாத்தை வீழ்த்தல் கட்ட தாவீதை கொண்டு ஆமென் ஆமென் ஆமென். சாதாரணமாகிய மிருகமாகிய கழுதையின் வாயை திறந்து தேவனுடைய தீர்க்கதரிசியாய் பிலேயாமை கட்டளை எச்சரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. Glory Jesus. சாதாரண சேவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி ஆமென் பேதுருவுக்கு குற்றத்தை உணர்த்துற மட்டுமல்ல, மனங்கசந்து ஆள வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சாதாரணமான காகத்தை கொண்டு எலியாவை கர்த்தர் போஷித்தார். கடலில் கிடக்கிற மீனை வைத்து யோனாவை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த பெரிய தேவன் ஆமென். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மை. தாழ்மை. மோசேக்கும் தாவீதுக்கு இவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடமாய் கர்த்தர் காட்டுகிறார். தாவீதே, மோசே, நீ பயன்படுத்த நீ அல்ல, உன் கையில் இருந்த கோல் தான் அப்பா. அந்த கோலை நான் கொடுத்தது. ஆமென். எந்த கல் மூலமா தந்தை செய்த ஆமென். இவைகள் மூலமா எனக்கு இதை செய்ய வல்லமை இருக்கிறது என்று ஆமென். உன்னை நீ தாழ்த்தினால் உன்னை உயர்த்த நான் வல்லமை உள்ளதே என்று கர்த்தர். நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு உள்ளவைகளை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, அழகை பார்த்த குடும்பத்தை குறித்தோ, இனத்தை குறித்தோ பெருமையாக நீ மனதில் நீ நினைத்திருப்பாய் என்றால் உன்னை ஆண்டோட சமூகத்தில் அழுது தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்னிப்பிக்க. யாரையும் அற்பமாய் எண்ண கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவனிடத்தில் கதறி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலில் ஒப்பு கொடுத்தாண்டு
ஒவ்வொரு நாளும் கெஞ்சிக்க, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லைப்பா, நான் ஒன்றுமில்லையப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக்கொள்வோம். கூயவனே கூயவனே பாடைகள் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே பாடைகள் காரணரே கேட்ட ஆலோசனை நம்மை ஒன்று வாழ்க்கையை ஒன்று திரும்பி பார்க்க வைக்க. யார் தங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறார்களோ வேறு கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் உள்ளத்தில் இருந்து ஒரு தாழ்மை உனக்கு தேவை.
எத்தனை நாள் நீ பெருமையாய் பேசியிருப்பாய், பெருமையாய் நினைத்திருப்பாய் அல்லவா? அதை பார்க்கிற கர்த்தர் உன்னை பார்த்து துக்கப்படுகிறார். உன் வாழ்க்கையில் அவமானங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துக்கங்களும் வர காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தில் நீ கொண்ட மேட்டிமை, பெருமை எண்ணம். அன்று நீ யாரை பார்த்து பெருமை இருதயத்தை கொண்டாயோ அவர்களை நினைத்து நீ இன்று நீ அழுது கொண்டிருக்கிறாய், புலம்புகிறாய், புரள்கிறாய். அன்று நீ இருதயத்தில் மேட்டுமையாய் பெருமையாய் எண்ணனாயே அதை கர்த்தர் கண்டார், அவர் துக்கப்பட்டார். நீ பெருமையாய் எண்ணுகிற இது யார் மூலம் உண்டானது? தேவனால் அல்லவா? என்னை நீ மகிமைப்படுத்தாமல் கொடுத்ததை வைத்து நீ பெருமையா நினைக்கிறாய் என்று அவர் துக்கப்பட்டார். அதன் விளைவு எதை பார்த்து இருதயத்தில் பெருமை கொண்டு சந்தோஷப்பட்டாயோ அதே இருதயம் என்று நீ காயப்பட்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்று உனக்கு தேவை ஒரு உடைந்த இருதயம். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ வெளித்தோட்டத்தை மட்டும் பார்த்து கணக்கு போடுகிற தெய்வம் அல்ல. இருதயத்தின் எண்ணங்களை அசைவுகளை பார்த்து நீ பதில் செய்கிற தேவன் என்பதை நான் இப்பொழுது அறிகிறேன். அப்பா என்னை மன்னிச்சு, என்னை மன்னியும் என்று சொல்லிக்கிறோம். என்னை ஒரு முறை மன்னித்திருக்க என்று சொல்லிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நான் இது ஒருபோது தான் இப்படி நினைக்க மாட்டேன் அப்பா. மேட்டுமை கொள்ள மாட்டேன் அப்பா, பெருமை கொள்ள மாட்டேன் அப்பா. என்னை மன்னித்திருங்க. எனக்கு எது இருந்தாலும் 10 கோடி வரட்டும் உங்ககிட்ட, இருதயத்துல சின்ன ஒரு பெருமதி கொண்டா போகும். 10 பைசா இல்லாமல் அது போக வைக்க தேவனுக்கு முடியும். மறந்துடாங்க. இருப்பதுனால பெருமை வேண்டாம், இல்லாதனாலே ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் முன்னாடி தாழ்த்து அர்ப்பணி. வாழ்க்கை கிரீச்சி வல்லவே. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். அற்பமானவைகளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறதே, அற்பமா எண்ணப்படுகிறவர்களை நீர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறது. சாதாரண கோலை கொண்டு பார்வனுடைய அரண்மனையே கரிகலங்க வச்சது மட்டுமல்ல, எகிப்தையே கரிகலங்க வச்சிருப்பா. அற்புதமாய் எதெல்லாம் அற்பமாய் இருக்குது அதெல்லாம் கொண்டு தேவன் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்கிறார். அந்த ஆண்டவர் என்று எங்களுக்கு எதிர்பார்ப்பதும் ஒரு மனத்தாழ்மை, ஒரு உடைந்த இருதயம். ஆமென். தன்னை தாழ்த்துகிற ஒரு சிந்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர்களா? யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் இருதயங்களை தேவன் முன்பரை உடைத்து அர்ப்பணிக்கிறார்களோ, ஒருவேளை அவர்கள் மேட்டுமையாக நினைத்து அவர்களை மன்னிப்பீராக, அவர்களை கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவர் இறங்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பரீட்சைகள் எக்ஸாம் எல்லாம் விட தேவனுடைய கரம் கூட இருப்பதாக அவர்கள் ஆசீர்வதித்தாலும் போகும்போது கூட இருக்கும். துதிகரமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.